Yes, we'll get started. So, this will be a short 45 minutes lecture. We'll revise from the basics. ஓகேங்களா? சில பேர் எக்ஸாம் A1 எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. சில பேர் ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி A1 முடிச்சிருக்கீங்க. சில பேர் ஒரு 1 வீக் முன்னாடி A1 முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் சில பேருக்கு போர் அடிக்கலாம். சில பேருக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கலாம். சில பேருக்கு ஃப்ரெஷ்ஷாக கேட்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. மிஸ்டேக் பண்ணாலும் பரவாயில்ல. ரொம்ப குயிக்காக நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா நான் ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்தது போயிடுறேன். ஆல்ரைட். ஸோ வில் கெட் ஸ்டார்டட். ரூல்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இது ஓரளவுக்கு A1ல நம்ம கிளியராக சொல்லியிருப்போம். இப்போ நான் ஸ்ட்ரக்சர்டாக சொல்கிறேன். அது எப்படி இன்டர்பிரட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ரூல் ஜெர்மன் ஒரு சென்டென்ஸ் நீங்க இங்கிலீஷ்ல மைண்ட்ல நினைக்கிறீங்க, ஒரு பேப்பர்ல இங்கிலீஷ் சென்டென்ஸ் பாக்குறீங்க, அது ஜெர்மன்ல சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க. ஃபர்ஸ்ட் ரூல் இன் ஜெர்மன்ல நோ ஐஎன்ஜி ஃபார்ம். கண்டினியூஸ் டென்ஸ் கிடையாது. கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னது? ஐஎன்ஜி. ஐஎன்ஜி. ஓகே ஓகே ஓகே. ஒரு ஒரு 2-3 இங்கிலீஷ்ல ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஃபுல் சென்டென்ஸ். I am going to the school. I am going to school. Where? I am eating. I am eating. ஓகேங்களா? She is sleeping. He is walking. அவன் நடந்து கொண்டே இருக்கிறான். அவள் தூங்கி கொண்டே இருக்கிறாள். அவன் படித்து கொண்டே இருக்கிறான். அது மாதிரி சாப்பிட்டு கொண்டே இருக்கிறான். இந்த கதையே கிடையாது ஜெர்மன்ல. ஐஎன்ஜி கண்டினியூஸ் டென்ஸே கிடையாது. ஏதாவது ஐஎன்ஜி வந்தா உடனே என்ன பண்ணணும்? ஐஎன்ஜி மட்டும் ரிமூவ் பண்ணாம கூட இருக்கிற ஆம் இஸ் அதையும் ரிமூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நான் கேட்குறேன். அவன் தூங்கிட்டு இருக்கான். அப்ப என்கிட்ட என்ன சொல்லுவீங்க ஃபோன்ல? He is sleeping. He is sleeping. ஒரு ஜெர்மனுக்கு அலர்ஜி 2-3 அலர்ஜி இருக்கு. அதுல முதல் அலர்ஜி எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஐஎன்ஜி வந்தாலே அலர்ஜி. அவன் தூங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்ல மாட்டாங்க ஜெர்மனு. ஐஎன்ஜியும் ரிமூவ் பண்ணிட்டு இஸ்யூ ரிமூவ் பண்ணிட்டு ஆமா he sleeps now. அல்லது ஜெர்மன் Slept. ஆமா schlafta schläfta Slept jetzt. தெரியல. அது எங்க எப்படி வருதுன்னு இன்னைக்கு முடிஞ்சா பார்க்கலாம். இந்த கலர் ரொம்ப கேவலமா இருக்குன்னு நினைக்கிறேன். தெளிவா தெரியல. ஆமா இப்போ நான் ஒயிட் யூஸ் பண்றேன். ஆக்சுவலி பாயிண்ட் என்னது? ஐஎன்ஜி யூஸ் பண்ண கூடாது. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? அதிலே கொடுத்துருப்பாங்க. ஐ எம் லேர்னிங் ஜெர்மனை வந்து ஒரு ஜெர்மன் என்ன பண்ணுவாரு? அது கொடுக்கலையா? என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்? ஐம் லேர்னிங் ஜெர்மன். ஒரு ஜெர்மன் என்ன பண்ணுவாரு? ஐ லேர்ன் ஜெர்மன். He is drinking coffee. ஒரு ஜெர்மன் எப்படி சொல்வாரு? He drinks coffee. They are eating bananas. வந்து they eat bananas. ஓகேங்களா? யாராவது ஃபர்ஸ்ட் ரூல் புரியலையா? ஓகே. செகண்ட் ரூல் என்ன சொல்லுது? Do does not support. ஆமா ஆமா 2 அலர்ஜின்னு சொன்னல. முதல் அலர்ஜி வந்து ஐஎன்ஜி, ரெண்டாவது அலர்ஜி வந்து டூ டஸ். நம்ம A2 படிக்கிறதுனால நான் டிட்டு இங்க எழுதுறேன். பட் A1ல 2 அலர்ஜி இருக்கு. டூ டஸ். அது என்னது டூ டஸ் அலர்ஜி? அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? டூ டஸ் வர மாதிரி என்ன சென்டென்ஸ் இருக்கு இங்கிலீஷ்ல? I do that work. ஆமா சூப்பர் எக்ஸாம்பிள். I do job or work. வேற? They like to. They do their job. They like to. He did not drink. He did not smoke. He does not move or eat
did not smoke. Whereas who does? I do not drink alcohol. I do not eat meat, for example. Okay. So, ஏன் நாட்னு வருதுன்னா மோஸ்ட்லி நெகட்டிவ் தான் டூ வரும். டு நாட், டோன்ட் அப்படின்னு. பாசிட்டிவ்ல வரும். கொஞ்சம் ஸ்டைலா பேசுறாங்கல்ல இங்கிலீஷ். ஐ டிட் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி டூ டஸ் டிட் வந்ததுனால என்ன பண்ணணும் நம்ம? Eliminate. அப்படியா? கண்டிப்பாவா? பண்ணிடணுமா? பண்ணிடணுமா? எங்க வந்தாலும் பண்ணிடணுமா? Yeah, that is a rule. ஏதோ கவிதை ஏதோ சொல்ல வந்தாங்க. Rule. ஆமா, அதுதான் விதிமுறை அப்படின்றீங்களா? எங்க வந்தாலும் ரிமூவ் பண்ணி Regal. Yes, Mr. Ragal in Dutch. ரெகால். Zweiraga. ஆமா, ரேகல் அப்படின்னா இப்ப நீங்க Trunk. ஆமா, ரேகல் Cupboard. ரூல்ஸ். ரெகால் அப்படின்னா Shelf. இது யாரும் எழுதிக்க வேணாம். சும்மா அவங்க என்ன ரேகால் சொல்றாங்க. அவங்க கொஞ்சம் ஜெர்மனில இருக்காங்கப்பா. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. கொஞ்சம் அட்வான்ஸ்டா. யாரும் வந்து பதற வேணாம். ஆமாப்பா. ஸோ என்ன டூ டஸ் பார்த்தாலே தூக்கிடணுமா? தான் என்னோட கேள்வி. கவிதா சொல்றாங்க ரூல்ல அப்படிதான் போட்டிருக்கு. தூக்குன்னா தூக்கிடணும். ஆமா. அது என்ன சப்போர்ட்டிங் வெர்பு, மெயின் வெர்பு என்னவா இருக்கும்? சப்போர்ட்டிங் வெர்பா இருந்தா தூக்கணும்னு சொல்றாங்க சௌமியா. அது சப்போர்ட்டிங் வெர்பான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐஎன்ஜிக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. இல்லை, கண்டினியூஸ் வந்தாலே தூக்கணும்னு போட்டிருக்கு. இப்போ டூ டஸ்க்கு ஏதோ சப்போர்ட்டிங் வெர்புன்னு எழுதியிருக்குல்ல பேஜ் நம்பர் 5ல. அப்படின்னா என்னது? அந்த சென்டென்ஸ் வந்து டிட் இல்லாம கூட இண்டிபெண்டன்ட்டா இருக்கும். ஆனா I can do that work. So in that statement we can remove that do. என்னங்க சொன்னீங்க? ரிப்பீட் பண்ணுங்க. I can do my work. I can do my work. என்னால என் வேலை செய்ய முடியும். Okay. So here this do we can remove it. This is a supporting verb. Okay, இது இங்க ரிமூவ் பண்ணிடலாம்ன்றீங்க. Yeah. தப்பு பண்ண பரவாயில்ல. Yeah, I can. No, அப்படி வராதே. வெறும் I can my workன்றீங்களா? வராது அதுவும். பெர்வின் ஏதோ சொல்றாரு. எப்போ ரிமூவ் பண்ணலாம், எப்போ ரிமூவ் பண்ணக்கூடாது? ஓகே, அப்படி வரீங்க. I can not do my work. நெகட்டிவ்ல வந்து ரிமூவ் பண்ணிடலாமா பெர்வின்? ரிமூவ் பண்ணிடலாமா? எப்போ ரிமூவ் பண்ணலாம், எப்போ ரிமூவ் பண்ணக்கூடாது? ஓ, பண்ணிடலாம்னு சொன்னீங்களா கவிதா? இல்ல we cannot remove. எஸ். எப்போ ரிமூவ் பண்ணலாம், பண்ணக்கூடாது? எங்க ஒர்க் வந்து பண்றது வந்து இப்போ மேல வந்து ட்ரிங்க் இருக்கு. அது ட்ரிங்க் ஸ்மோக் வந்து நம்ம பண்ற வேலை. டூனா அதான் இப்போ அட்வர்பா இருக்கு. சோ ரெப்ரசன்ட் பண்றோம். டூ வந்து இங்க சும்மா வருது. அதாவது ஐ டு நாட் ட்ரிங்க் ஆல்கஹால்னா மெயின் ஆக்ஷன் என்னது? ட்ரிங்க். ஐ டிட் நாட் ஸ்மோக்னா மெயின் ஆக்ஷன்னா என்னது? வெர்ப்னா என்னது? ஒரு வேலை. சாப்பிடுறது, தூங்குறது, குடிக்கிறது, நடக்கிறது, ஓடுறது, தாவறது. அது மாதிரி இங்க மெயின் ஆக்ஷன் என்னது? குடிக்கிறது. இங்க மெயின் ஆக்ஷன் என்னது? ஸ்மோக் பண்றது. செகண்ட்ல மெயின் ஆக்ஷன் ஸ்மோக் பண்றது. இங்க மெயின் ஆக்ஷன் என்னது? வேலையை பண்றதுதான் வேலையே. அதனால மெயின் வேர்பே டூ தான். அத தூக்கிட்டா தூக்க முடியாது. நான் அந்த வேலை அவ்வளவுதான் இருக்கும். ஆமா. சோ இங்க வந்து இப்ப பாரு, தமிழ்ல சொல்லி பாருங்க. அவன் புகைக்க மாட்டான். டஸ் வந்து ஜெர்மன்லயும் இல்ல,
தமிழ்லயும் இல்ல. அவன் புகைக்கவில்லை. டிட் தமிழ்லயும் இல்ல, ஜெர்மன்லயும் இல்ல. நான் ஆல்கஹால் குடிக்க மாட்டேன். தமிழ்ல மது மது அருந்த மாட்டேன். தெரியாத மாதிரியே மூஞ்சி வச்சுப்பாங்க இங்க. நான் மது அருந்த மாட்டேன். ஆமா. டூ வந்து தேவையில்ல. இங்க நான் என்னுடைய வேலையை செய்வேன். செய்யறது தான் முக்கியமான வேர்பு. அதனால தூக்கக்கூடாது. நான் என் வேலையை செய்ய முடியாது. செய்யறது தான் முக்கியமான வேர்பு. தூக்கக்கூடாது. எங்க தூக்கணும், எங்க தூக்கக்கூடாதுன்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போ சப்போர்ட்டிங் வேர்ப்னா என்னன்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா, நான் சொன்னது இப்போ புரிஞ்சிருக்கோம்ல, எழுதிக்கோங்க. சப்போர்ட்டிங் வேர்ப்னா அது தூக்குனாலும் பிரச்சனை இல்ல. அப்ப அதுதான் சப்போர்ட்டிங். இந்த எக்ஸாம்பிள் எழுதிட்டு ஐ டூ தி ஜாப், நான் வேலை பண்ணுவேன். இதுல டூவை தூக்கிட்டா என்ன கிடைக்கும்? வெறும் நான் வேலை. புரியுற மாதிரி எழுதிக்கோங்க. நம்ம இன்னொரு வாட்டி இந்த 4 ரூல்ஸ் பார்க்க மாட்டோம். இது புரியல, போய் கேட்டுக்கலாம். ஸோ ஜெர்மன்ல என்ன வரும்? ஐ டூ தட் ஜாப். டூக்கு ஜெர்மன்ல என்னன்னு தெரியுமா இருக்காது? பண்றது. எல்லாம் மறந்துட்டீங்க. நான் வேலை பண்ணுவேன், கிளீன் பண்ணுவேன். கிளீன் பண்றதுன்னா சௌபர் மகன் பார்க்கணும். அப்ப பண்றதுன்னா அவ்வளவுதான். மகன் ich mag Ich mache ich mache diese job. okay job. Job இல்ல job. He does not smoke. er Yeah. er Does வராது. rauche nicht Yeah. Raucht. raucht nicht நிஷ்டுனா என்னது? not ஏன் ரவுட் முன்னாடி வந்தது? verb second position verb வந்து செகண்ட் பொசிஷன். அது ரூல்ஸ்ல கொடுத்துருக்கனா? ஆமா, அடுத்தது. He did not smoke. Yeah. yeah இது past tense. past tense இன்னும் சொல்லி கொடுக்கல. யாராவது கெஸ் பண்றீங்களா? அவன் புகைக்கவே இல்லை. past tense தெரியாது. Yeah. Not nicht out. get out past tenseனால என்ன வரும்? இது past tense கிடையாது. இது வந்து past participle. ஓகே. இது மட்டும் தான் இருக்கு. இது ஓகே மட்டும் தான். ஆமா. A2ல இதான். A2ல இல்ல, ஜெர்மன்ல பேசும்போது ஐ ஓகே ஹேவ் நாட் ஸ்மோக்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஐ I have not ஐ smoked. நாட் ஐ டிட் நாட் ஸ்மோக், ஐ ஸ்மோக்டு நாட் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஐ ஹேவ் நாட் ஸ்மோக்டு. பாஸ்ட் டென்ஸ் நம்ம ஃபுல்லா பார்க்கலாம் A2ல. ஐ டு நாட் ட்ரிங்க் ஆல்கஹால். Ich trinke kein Alkohol. ஏன் நிஷ்ட் ஆல்கஹால் வராது? மேல எல்லாம் நிஷ்டுன்னு வருது நாட்டுக்கு. ஏன் இங்க திடீர்னு கைனா மாறிடுச்சு? ஒரு பொருள். ஒரு பொருள் இருந்தாலே கைன் போடணும். எழுதிக்கோங்க. பொருள் இல்லை, இங்க வந்து ஒரு பொருள் இல்லை. நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன்னா சிகரெட் ஒரு பொருள். அப்போ கைன் சிகரெட்ட. ஓகே, ஐ திங்க் இது நீங்களே சொல்லி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். எழுத தேவையில்ல. இஷ்கன் மைன் அர்பைட் மாகன். இஷ்கன் நிஷ்ட் மைன் அர்பைட் மாகன். ஓகே, தேர்ட் ரூல் என்ன சொல்லுது?
No helping verbs. ஆமா. ஒருவேளை ஹெல்பிங் வெர்ப் இல்லாட்டி என்ன பண்ணணும்னு போட்டிருக்கு? எஸ் ஆர் நோ கொஸ்டினா இருந்தா வேர்ப்ல ஆரம்பிக்கணும். அல்லாட்டி வேர்ப் செகண்ட் கொஸ்டின். எஸ் ஆர் நோ கொஸ்டின்னா என்னது? அது என்னதுடா அது? எஸ் ஆர் நோ கொஸ்டின். கொஸ்டினுக்கு ஆன்சர் say there is none. ஆமா. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜம்புநாதா சாப்பிட்டீங்களா? ஆமா. எஸ். என்ன சாப்பிட்டீங்கன்னா எஸ்ன்னு சொன்னா நான் விட மாட்டேன். இல்ல? So you have to tell the answer. If you can get away with a yes or no, then it is a yes or no question. For yes or no question, start with the verb. Okay. He has a car. ஜெர்மன்ல எப்படி வரும்? Er hat ein Auto. அவன் கார் வச்சிருக்கான்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். அது கேள்வியா மாத்தணும்னா இங்கிலீஷ்ல என்ன பண்ணுவோம்? தமிழ்ல அவன் கார் வச்சிருக்கானா தமிழ்ல ஆ போடுவோம். அதே மாதிரி ஜெர்மன்ல எர் ஹார்ட் ஐன் அவுட்டோ அப்படின்னா அவன் கார் வச்சிருக்கான். அவன் கார் வச்சிருக்கானா ஆ போடக்கூடாது. என்ன போடணும்? வேர்ப முன்னாடி போடணும். ஆட்டர் ஐன் அவுட்டோ. எப்பயுமே குவாலிட்டேட்டிவா நீங்க புரிஞ்சுக்கணும். எஸ் ஆர் நோ கொஸ்டின்னா தமிழ்ல ஆ போடுவோம். இல்ல நீங்க காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். மெர்வின் காலேஜ் படிக்கிறாரு. அது கேள்வியா கேட்கணும்னா படிக்கிறாரா படிக்கிறியா அப்படின்னு. ஜெர்மன்ல கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி. படிக்கிறது எடுத்து முன்னாடி போடணும். எர் ஸ்டுடியட் இன் உனி. நான் சொல்றேன் யூனிவர்சிட்டியில படிக்கிறாருன்னு. அவர் யூனிவர்சிட்டியில படிக்கிறாரா நான் தமிழ்ல ஆ போடணும். ஜெர்மன்ல ஓகேங்களா? கேள்வி எப்படி கேட்கணும்னு தெரிஞ்சிருச்சா? நீ ஆப்பிள் சாப்பிட்றன்னு சொன்னா அது ஸ்டேட்மெண்ட். ஆப்பிள் சாப்பிட்றியானா கேள்வி. சாப்பிட்றியா நீ ஆப்பிள் அப்படின்னு சொன்னா அது ஒரு கேள்வி ஜெர்மன்ல. ஓகேவா? இதுதான் தேர்ட் ரூல். அப்படி கேள்வியா இல்லைன்னா எப்பயுமே வேர்பு செகண்ட் பொசிஷன்ல இருக்கணும். ஓகே. கேள்வியா இருந்தா ஃபர்ஸ்ட் பொசிஷன், கேள்வி இல்லைன்னா செகண்ட் பொசிஷன். ஹெல்பிங் வேர்ப் வந்ததுன்னா என்ன பண்ணணும்? ஹெல்பிங் வேர்ப்னா என்னன்னே தெரியலையே நமக்கு. வாட் இஸ் அன் ஹெல்பிங் வேர்ப்? ஃபோர்த் ரூல்ல இருக்கு ஹெல்பிங் வேர்ப். ஹெல்பிங் வேர்ப்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா என்னது? என்னது? ஆமா. அது என்னன்னு தெரியாது. ஆனா 8 வார்த்தை மனப்பாடம் பண்ணிக்கணும். எந்த பேஜ் நம்பர்ல 8 வார்த்தை இருக்கு? மொத்தம் ஜெர்மன்ல 8ஆ 9ஆ? 8 helping verbs. ஆமா 8 ஹெல்பிங் வேர்ப். எங்க இருக்கும் பேஜ் நம்பர்? பேஜ் நம்பர் 8. உங்களுக்கு கொடுத்த நோட்ஸ்ல பேஜ் நம்பர் 8ல 8 ஹெல்பிங் வேர்ப் இருக்கு. ஒருவேளை ஹெல்பிங் வேர்ப் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? மெயின் வெர்ப கிளிக் பண்ணிடணும் ஹெல்பிங் லாஸ்ட்க்கு. fix the main verb to the end. அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க. அது எஸ் ஆர் நோ கொஸ்டினா இருந்தா ஹெல்பிங் வேர்ப் ஃபர்ஸ்ட் பொசிஷன். எஸ் ஆர் நோ கொஸ்டின் இல்லைன்னா ஹெல்பிங் வேர்ப் செகண்ட் பொசிஷன். அவ்வளவுதான். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜெர்மன்ல 2 வேர்ப்ஸ்க்கு ஒண்ணு பிடிக்காது. ஒரு ஹெல்பிங் வேர்ப் மெயின் வேர்ப் ஒரே சென்டென்ஸ்ல வந்ததுனால லாஸ்ட்டுக்கு போடான்னு சொல்லி கிளிக் பண்ணிடும். அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்பிங் வேர்ப் என்னென்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். மஸ்ட், கேன், பேஜ் நம்பர் 8ஆ? மஸ்ட், கேன், ஷுட், will, would, like, want to, like to, like to, would like to, would like to, am allowed. allowed to.
இதுல கொஞ்சம் கஷ்டம் என்னன்னா கடைசி 4ல 2ஓட சேர்த்து வரும். 2க்கு தனியா ஜூ போடக்கூடாது. மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஐ வாண்ட் டு To buy a car. I want to buy a car அப்படின்னா each want to சேர்த்து தான் என்னது Will. want to என்னன்னு தெரியலன்னா பேஜ் நம்பர் 8ல இருக்கு. சரிங்களா? want to சேர்த்து தான் வோலன். பை என்னது கௌஃபன் அவுட்டோ. ஹெல்பிங் ஒர்க் வந்ததுனாலே ரெண்டுமே ஆகாது, ரெண்டு பேருக்கும் லாஸ்ட்ல போடான்னு கிக் பண்ணிடும். இஷ் Ish. வோலன் வந்து இஷ்க்கு என்ன ஆகுது? Will. Conjugate. வோலன் இருக்கு, இஷ்க்கு அது என்ன ஆகுது? வில். இஷ் வில் ein Auto. Auto kaufen. ஓகே, கூல். உள்ள இருக்கிற சென்டென்ஸை சால்வ் பண்ணலாமா? அதுதான் பிளான், உங்களை சால்வ் பண்ண வைக்கிறது தான். ஸோ மொத்தம் எத்தனை சென்டென்ஸ் இருக்கு பேஜ் நம்பர் 13லேருந்து? இப்போ நான் 2-3 பண்ணி காட்டுறேன் சௌமியா. பசங்க நீங்களும் பார்த்துக்கோங்க, வீட்டில் போய் வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன டவுட் இருந்தாலும் மார்க் பண்ணி வைங்க, கிளியர் பண்ணிடலாம். இது பண்ணாலே A1 ரெடி. ஓகே, சும்மா ஒரு 5 சென்டென்ஸ் நான் இப்போ பண்ணுறேன், அதை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன இருக்கு? They love football always. They love football Always. So She lieben Fußball immer. ஆமாங்க. இதுல வந்து எந்தெந்த ரூல் அப்ளை ஆகுது? எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. தே ஆர் லவ்விங் ஃபுட்பால்னு ஐஎன்ஜி வருதா? இல்ல. தே டூ லவ் ஃபுட்பால் டூ டஸ் வருதா? இல்ல. அவங்க ஃபுட்பாலை லவ் பண்றாங்களா அப்படின்னு நம்ம கேள்வியா கேட்குறோம்? இல்ல, லவ் பண்றாங்கன்னு சொல்றோம். ஸோ எஸ் ஆர் நோ கொஸ்டின் கிடையாது. ஆமா, வில் லவ், மஸ்ட் லவ், ஷுட் லவ், கேன் லவ், வாண்ட் டு லவ், அலோவ் டு லவ் எதுவும் வரல. ஸோ அப்படின்னா அது நார்மல் ஸ்டேட்மெண்ட்டு. எஸ் ஆர் நோ கொஸ்டின் இல்லைன்னா வேர்பு செகண்ட் கொஸ்டின். தே லவ் ஆல்வேஸ் ஃபுட்பால், தே ஆல்வேஸ் லவ் ஃபுட்பால். இதில் வேர்ப் எது? லவ். லவ். அப்போ இங்கிலீஷ் ஜெர்மன்ல என்ன வரும்? Sie lieben. லீவன் இம்மர் ஃபுட்பால் கூட சொல்லலாம். அதுதாங்க எனக்கு டவுட். எங்க போட்டா கரெக்டா ஒரு டாய்ச்சோட ஒரு ஃபார்மேட் இருக்கும் அப்படின்னு. நீங்க லீபன் மட்டும் செகண்ட் பொசிஷன்ல போட்டா போதும், புரியுதா? ஓகே. மீதி எதை வேணா எங்க வேணா போட்டுக்கலாம். ஓகே, வெர்ப் மட்டும் கரெக்டான பொசிஷன்ல போட்டு. Sie lieben immer Fußball சொல்லலாம். Sie lieben Fußball immer. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. immer lieber Sie Fußball அப்படியும் சொல்லலாம். Fußball lieber Sie immer. ஓகே, எது வேணா எங்க வேணா போடலாம். இந்த டவுட்டே உங்களுக்கு வர தேவையில்லை இனிமேல். ஆனா லீபன் எங்க இருக்கணும்? செகண்ட் பொசிஷன். அவ்வளோ ஃப்ரீடம் இருக்கு. ஓகே, irrespective ஆஃப் சப்ஜெக்ட். இப்ப நம்ம ஷீ செகண்ட் போட்டு ஷீ தேர்ட் போட்டாலும் ஃபர்ஸ்ட் வெர்ப் வந்து அந்த செகண்ட் பொசிஷன் தான். ஆமா. ஓகே, ஸோ ஆம் ஓகனண்டா ஹாப ஈஷ் அப்படி சொல்லும்போது ஹாப வந்து செகண்ட் பொசிஷன் தான். அப்ப ஓகனண்டன்றதுல வந்து ஓகனண்ட ஹாப ஈஷ் ஜைட் அவை பிரைஸ் ஹைட்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து வேர்ப் எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? இதுவும் செகண்ட் பொசிஷன்ல தான் இருக்கு. இதுல எது வேர்ப்? அது நான் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். கவுண்ட் பண்ணி பார்த்தா எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? 3. பட் ஆனா ஆம் போகனண்டா இஸ் 1. ஆமாங்க. அது எப்படி இது ரெண்டும் ஒண்ணுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம்? கவிதா என்ன சொல்றாங்கன்னா இது ரெண்டும் சேர்த்து ஒரு பொசிஷன், ஒரு வார்த்தை. நமக்கே தோணுது.
ஆனா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ரெண்டும் ஒரு பொசிஷன் அப்படின்னு. ரொம்ப ஈஸி. நம்மளோட பில்டிங் பிளாக்ஸ் இருக்குல்ல, இந்த நோட்ஸ்ல பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் 6ல இருக்கிற பில்டிங் பிளாக்ஸ்ல இருக்க வார்த்தை எல்லாம் வந்தா இதை நம்ம கண்டுக்க கூடாது. இதை நம்ம ஒரு பொசிஷனா கவுண்ட் பண்ணக்கூடாது. இப்போ இதுல ஓகனண்டா மட்டும்தான் மெயின் கேரக்டர். அதுக்கு முன்னாடி அம்மன் இருக்குல்ல, இது பில்டிங் பிளாக்ஸ்ல வருதா? அம்பு அது வந்து இணைச்சொல், அதாவது இதோட வந்து ஜோடியா வருது. அதனால இது தனி பொசிஷன் நம்ம எடுத்துக்க கூடாது. கனெக்டிங் வேர்டு, ஜாயினிங் வேர்டு. ஆமா, அதாவது ஆர்டிக்கல் ப்ரிப்போசிஷன் வந்து தனியா ஒரு பொசிஷன் எடுக்கக்கூடாது அப்படி சொல்லலாம். பில்டிங் பிளாக்ஸ் சொன்னா ஞாபகம் வச்சுக்க முடியாது. இதெல்லாம் தரவா மனப்பாடம் பண்ணணுங்க, இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. பில்டிங் பிளாக்ஸ் இருக்குல்ல, பேஜ் நம்பர் 6. இந்த நோட்ஸ் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுங்க. பேஜ் நம்பர் 6 வந்து மெமரைஸ் பண்ணணும், சரியா? ஸோ இதெல்லாம் வந்தா கவிதா சொன்ன மாதிரி ஒரு பொசிஷன் எடுத்துக்கலாம். ஓகே, குட். எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் எல்லாரும் எழுதிட்டீங்களா ஆன்சரு? ஜி லீபன். இந்த நோட்ஸ்லேயே கூட எழுதிக்கோங்க, இடம் இல்லைன்னா தனியாக எழுதி. ஜி லீபன் ஃபூஸ்பால் இம்மர், இம்மர் லீபன் ஜி ஃபூஸ்பால், ஃபூஸ்பால் லீபன் ஜி இம்மர், எது வேணா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்னதுப்பா? நெக்ஸ்ட் என்ன? He learns நினைக்கிறேன். He learns. We are learning now German. we are learning now German. இப்போ இதுல எந்த ரூல் எஃபெக்ட் ஆகுது? ஏன் ஃபர்ஸ்ட் ரூல் சொல்றீங்க? சௌமியா கவனிங்க. சென்டென்ஸ் செகண்ட் என்னது? செகண்ட் சென்டென்ஸ். ஆமா, ஆமா. இப்போ நாங்க ஜெர்மன் கத்துட்டு இருக்கோம். இந்த 4 ரூல்ல ஏதாவது அஃபெக்ட் ஆகுதா? ஆமா, ஐஎன்ஜி பார்த்தாலே யாருக்கு அலர்ஜி? we are learning German. அது we are learning பார்த்த உடனே என்ன ஆகும்? ஐஎன்ஜி ரிமூவ் ஆயிடும், ஆர் ரிமூவ். அப்போ என்ன கிடைக்கும்? We are okay. No. We are learning Dutch now. ஆரும் போயிடும், சரிங்களா? we learn German now. ஸோ அது ஜெர்மன்ல we are learning Deutsch jetzt. ஓகே, இப்போ இதுல கவிதா கேட்ட மாதிரி என்ன வேணா போட்டுக்கலாம். we are learning jetzt Deutsch. இங்கிலீஷ் இது ஓகே. ஸோ நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. பட் ஆனா இதை வந்து நீங்க நம்ம பாஸ் பார்ட் இது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ல எழுதலாம்ல, ஹாவ் வச்சு எழுதலாம்லங்க. இது இல்ல ஹாவ் ஆர் ஸ்பெஷல் ஜைன் ஃபேமிலி வச்சு எழுதலாம் இல்லையா சென்டென்ஸ்? எப்பயுமே பார்ட்டிசிபிள்லாம் வந்து கடந்த காலம். நான் தண்ணி குடிச்சேன், நான் ஜெர்மன் கத்துக்கிட்டேன், போன வருஷம் கத்துக்கிட்டேன், போன வாரம் பீச்சுக்கு போனேன், அந்த மாதிரி கடந்த காலத்துக்கு மட்டும்தான் பார்ட்டிசிபிள். இவங்க நம்ம இப்ப ஜெர்மன் கத்துட்டு இருக்கோம்னா அது நிகழ்காலத்துக்கு நம்ம பார்ட்டிசிபிள் போடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் எழுதிக்கிட்டீங்களா எல்லாரும்? நெக்ஸ்ட் Ram is playing today very good tennis. Ram is playing today very good tennis. இதை பார்த்த உடனே எந்த ரூல் அப்ளை ஆகுது? ரூல் 1, ஐஎன்ஜி பார்த்தாலே அலர்ஜி. அப்போ ராம் பிளேஸ் டுடே குட் டென்னிஸ். ஜெர்மன்ல ராம் ஸ்பீல்ட் heute sehr gut tennis.
இப்போ நான் விளையாடுறேன் அப்படின்னா இஷ் பீல, நீ விளையாடிட்டு இருக்க அப்படின்னா Du ஸ்பீல்ஸ். spielst. நானும் விளையாடல, நீயும் விளையாடல, ராம் யாரோ ஒருத்தன் அவன் விளையாடுறான். ஸோ Er spielt. ஸ்பீல்ட் ஸ்பீல்ட் heute sehr gut. Good tennis. Okay. Ram spielt heute sehr gut Tennis. அடுத்தது டூ டஸ் வருதா அடுத்த சென்டென்ஸ்ல பேசா இல்ல சார். டூ டஸ் எத்தனாவதுல வருது? 9. இதோட 9. அடுத்தது என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு? ஹெல்பிங் verb வருதா? வித்யா will Yeah. வித்யா will drive a car you car tomorrow. Tomorrow. எந்த ரூல் அப்ளை ஆகுது? வித்யா will drive a new car tomorrow. ஃபோர்த் ரூல் will, must, can, should. பண்ணோம். வித்யா Wird. will Ein neu Auto. Yes. morgen. Yes. Morgen. Morgen fahren. What are you drinking? சரி நான் எழுதல. அடுத்தது 5வது யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். What are you drinking? Was trinkst du wieder? ஏன்னா ஏன் was இருந்து வரல? வாட் ஆர் யூ ட்ரிங்கிங்னு உடனே சௌமியா வந்து வஸ்ன்னு சொன்னாங்க. கரெக்ட் தான். ஏன் மத்தவங்க சொல்லல? ட்ரிங்கிங் பார்த்த உடனே சௌமியா அலர்ஜி இருக்குல்ல நமக்கு, அப்ப ஐஎன்ஜி ரிமூவ் பண்ணும்போது ஆர்யூ ரிமூவ் பண்ணுது. Was trinkst du wieder? திரும்பி என்ன குடிக்கிற? வீடர்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணோம். அகைன்னா வீடர். Was trinkst du? Are you learning German? அடுத்தது என்னது? Are they learning only German now? Are they learning only German now? இத பார்த்த உடனே எந்தெந்த ரூல்? ஐஎன்ஜி வெரி குட். Lernen sie nur Deutsch jetzt? அது வந்து அந்த லேர்னிங்னு நம்மள கேக்குறாங்க. அது என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்? அவங்க படிக்கிறாங்களா இல்லையானா ஆமாவா இல்ல. ஸோ ஆர் தே லேர்னிங்ல ஐஎன்ஜி போயிடும். அப்ப என்ன வரும்? Lernen sie? ஆமா, lernen sie nur Deutsch jetzt. nur Deutsch. lernen sie nur Deutsch jetzt. ஏன் லர்னிங்ல ஆரம்பிக்கிறோம்? verb. ஆமா, nur Deutsch jetzt. ஆமா, எப்படி போட்டுக்கலாம். ஆனா இங்க இடத்துல மாத்தி போட்டா நல்லா இருக்காது. மாத்தி போடலாம், பட் lernen sie jetzt Deutsch nur அப்படி போட்டா நல்லா இருக்காது. ஒன்லி ஜெர்மன்ன்றது ஜெர்மன் மட்டும்னு சொல்றோம்ல, அதனால இந்த இடத்துல நுவர் டாஷ் ஒன்னா போடலாம். எட்ஸ் நுவர் டாஷ் போடலாம், நுவர் டாஷ் எட்ஸ் போடலாம். புரியுதுங்களா? கார்த்திக், எனக்கு இதுவும் டவுட் இருக்குது. கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது கொஸ்டின்ஸ்ல வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ் கொஸ்டினை சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணும்போது எது எங்க போடும்? வெர்பு ஃபர்ஸ்ட் போடுவோம், சப்ஜெக்ட் செகண்ட். ஓகே, பட் அந்த மித்த வர்ற ஐட்டம்ஸ் எல்லாம் அதுக்கு அடுத்து பேசுற ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி வந்து நம்ம ஃபார்ம் பண்றது? போன வாட்டி சொன்னேன், எது வேணும் எங்க போட்டுக்கலாம். பட் ஆனா இங்க வந்து நம்ம நூறு டாட் அப்படி உங்களுக்கு தோணுதான் நான் கேக்குறேன். நூறு டாஷ பிரிக்கலாம்னு உங்களுக்கு தோணும்? இங்கிலீஷ்ல போட்டு பாருங்க. நல்லா இல்ல. ஜெர்மன் நவ் ஒன்லி நவ் ஜெர்மன் நல்லா இருக்கா? வேற அர்த்தம் ஆயிடும்ல. இப்ப மட்டும் ஜெர்மன் கத்துக்க. ஆமா, ஜெர்மன் மட்டும் இப்ப கத்துக்கிறான்றது வேற, இப்ப மட்டும் ஜெர்மன் கத்துக்கிறான் அந்த மாதிரி மீனிங்கே மாறிடுச்சுன்னா நீங்க தான் அவாய்ட் பண்ணணும்.
மத்தபடி எத வேணா எங்க வேணா போட்டுக்கலாம். இப்போ ரிமைனிங் சென்டென்சஸ்லாம் பிராக்டிஸ் பண்றீங்களா? Yeah. ஃபாஸ்டா பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 an hourலயே ஒரு எல்லா சென்டென்ஸ் ஃபாஸ்டா பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ம்.